நிகழ்ச்சியில் இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேருக்கு அவங்களுடைய ராசிகள் ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் எந்த மாதிரியான ராசி கற்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம குருஜி கிட்ட பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்னை தீநகரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் ஜிம் விற்பனை நிலையத்தை நீங்கள் இன்றே வந்து அணுகலாம். உங்களுடைய ராசிக்கேற்ற ரத்தன கற்கள் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது விலையும் குறைவாகவும் சரியான தரத்திலையும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ஸ்வஸ்திக் ஜெம் விற்பனை நிலையம் தான். பக்கத்திலேயே வந்து ஜெம் டெஸ்டிங் லேப் இருக்கிறதுனால தரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக நேரடியாகவே சென்று அங்கே வந்து குவாலிட்டியை வந்து செக்அவுட் பண்ணிக்கலாம். குருஜி, தொடர்ந்து நிறைய காலர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க. மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். என்னோட பேர் கார்த்திக். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேம். சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 10/5/96 மேம். 1996 May 10. 10/5/1996 May 10 கரெக்ட்டுங்களா? கரெக்ட் மேம். ஓகே, என்ன டைம்ல பிறந்தீங்க? 12:15 காலையில மேம். 12:15 AM 12:15. ஓகே, என்ன கேள்வி உங்களுக்கு? இப்போ எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு மேம். வேலை நிலையான வேலை இல்லை. இப்போ திருமண தடை இருக்கு மேம். ஓகே, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, திருமண தடை இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம், கிடைக்கல. ஓகே, இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கேன். புரியலைங்க. அக்கவுண்ட்ஸ்ல இருக்கேன் மேம். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? ஆமா மேம். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க சார். உங்கள் வீட்டில் யாருக்காரு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காரு கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் எதாவது நடந்துருக்குதா? அப்படி எதுவும் இல்லைங்க சார். யாருக்காரு கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் இல்லைங்க சார். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஆகலையா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து 42ல் சனி திசை நடக்குது. ஓகேங்க. அப்போ ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். சனி மற்ற கேத்து ரெண்டு கூட யாரோட ஜாதகத்தில் இருக்குது அவங்களுக்கு கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர், அதே மாதிரி வயிற்றில் சின்ன சின்ன காயங்களும் நிறையா வரும் அந்த ஜாதகத்தில். உங்கள் கல்யாணத்துக்காக தான், உங்கள் கல்யாணத்துக்கு டைம் இப்போ மக்கர் ராசி. இவர் மக்கர் ராசியில் பிறந்துக்கிறீங்க. அப்படியானா மக்கர் ராசியில் பிறந்திருக்கிறதுனால தான். இது வரைக்கும் யாராவது காதலிச்சிங்களா? காதல் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசை இருக்கா? இல்லை லவ் மேரேஜ் அது மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும். உங்களுக்கு என்னன்னா உங்கள் ரிலேட்டிவ் யாராவது கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. 7 கூடியவன் லக்னத்துக்கு வந்துக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் கல்யாணத்துக்காக நான் சொல்ல போகிறேன். 3 கல் ரத்தனங்களை நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஒன்று கோமேதிக்கா, ஒன்று நீலா, ஒரு கோமேதிக்கா, நீலா, கனக புஷ்யராக. இந்த 3 கல் நீங்கள் கழுத்தில் டாலரை போட்டுடணும். இந்த 3 போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் அமையும். கண்டிப்பாக நல்லது அமையும். நீங்கள் எப்போ போட்டுறீங்க அன்றைக்கி பரிகாரம் உண்டு. சனி வந்து நல்லது செய்வார், ஆசீர்வாதம் பண்ணுவார். ராகு வந்து டக்குன்னு சனி மற்ற ராகு 2 பேர் இருக்கணும். இந்த 2 எப்படி நீங்கள் சனி போய் தொட முடியாது, ராகு போய் தொட முடியாது. அதே மாதிரி நீங்கள் கோமேதிக்க போட்டால் நீங்கள் ராகு கல் தான். நீங்கள் நீல போட்டாலுமே சனி பகவான் கூடவே இருக்கிறார். குரு பார்வை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ டிஸ்டர்ப் ஆகிடும். குரு வேணும் உங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் குரு சப்போர்ட் நீங்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் நல்ல ஸ்டோன் வாங்கிட்டேன்னா அடுத்த ஜென்மத்து பணத்தை இப்போவே வாங்கிடலாம். லோன் வாங்குற மாதிரி. உங்களுக்கு வீடு கட்டணும், ஆனால் பணம் இல்லை, நீங்கள் லோன் வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் கனக புஷ்யராக இந்த 3 கல் ஒன்றா டாலராக போடுங்க. கழுத்துக்கு நீங்கள் வெள்ளியில் பண்ணிவிட்டு போடுங்க. அது ஸ்வாஸ்திக் ஜெம்மில் அருமையான கல் கிடைக்கும். இந்த 3 கல் போடுங்க. கண்டிப்பாக 3 மாதம் இல்லை 6 மாதம் 9 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நல்லா அமையும். எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப பரிகாரம். இது நீங்கள் போடலன்னா கண்டிப்பாக இது சொல்லிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த 3 கல் போடுங்க, பரிகாரம் கண்டிப்பாக. எஸ், உடனே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஸ்வஸ்திக் ஜெம் விற்பனை நிலையத்தினுடைய தொடர்பு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ராசிக்கேற்ற கற்களை வந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த காலத்தில் பேசிடலாம். இப்போ வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்காக கேள்வி கேட்க போகிறீங்க? பொண்ணுக்காக கேட்குறோம். சரி, உங்கள் பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்கிறீங்களா? 24/8/96. 1996 ஆகஸ்ட் 24. ஆமா, மதியம் வந்து 12:25. 12:25 PM. 24/8/1995. டைம் 96. டைம் வந்து 12:15 PM. ஆமா, 12:15.
ஓகேம்மா, உங்களுடைய மகளுக்கு வந்துட்டு என்ன சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க போறீங்க? இது திருமணம் எப்போ ஆகும், அரசு வேலைக்கு முயற்சிக்கலாமா அப்படின்னு. டைம் சொல்லுங்கம்மா. என்ன சார்? டைம் பிறந்த டைம் என்ன? பிறந்த சமயம் வந்து 12:25 காலையில மதியம். 12:25 காலையில் மத்தியானமா? மதியம் 12:25 PM. பிஎம். கல்யாணம் அவ்வளோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகும், கண்டிப்பாக ஆகாது இல்லை. பாவகர ரெண்டும் சேர்ந்தாலுமே சுக்ரன் கூட அங்காரக்கன் சேர்ந்துக்கிறார். இந்த 7 கூடியவன் குஜன் கூட சேரக்கூடாது, லக்னாதிபதி. அப்படி இருந்தால் மேரேஜ் லைஃப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி 4 கும்பராசி கேதுவோடு சேர்ந்துக்கிறார். 4 கூடவும் கூட 2 கிரகம் சேரக்கூடாது. அதே மாதிரி 7வது அதிபதி லக்னாதிபதி. இது காதல் பண்ண கல்யாணம் பண்ணிக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஜாதகத்தில் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் கல்யாணம் ஆகணும்னா கண்டிப்பாக டைமண்ட் இல்லைன்னா டைமண்ட் போடலாம், கனக புஷ்யராக போட்டுக்கலாம் பரிகாரத்துக்கு. டைமண்ட், கனக புஷ்யராக, பவளம், இந்த 3 கூட போட்டால் உங்களுக்கு சுருப்பாக கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா ஜெர்கான் போடலாம். டைமண்ட் அடுத்தது வந்து ஜெர்கான் கூட சப்போர்ட் பண்ணணும், ஜெர்கான் போட்டுக்கலாம். அவ்வளோ இந்த 3 போட்டால் கண்டிப்பாக கல்யாணம் சுருப்பாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் பவளம் வந்து ஜெர்கான் போடணும், ரொம்ப சுருப்பாக கல்யாணம் நடக்கும். இல்லை பவளம் ஜெர்கான் ரொம்ப நல்லாயிருக்கு. வைரத்தை வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் போட்டுக்கலாங்களா? ஆமாம், ஒரு காதுக்கு போடலாம், இல்லை மூகத்துக்கு போடலாம். மூகத்துக்கு இந்த காது நல்லாயிருக்கும். இல்லை டாலராக போடலாம், இல்லை கைக்கு போடலாம். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் காதில் போட்டுக்கிறேன். காதல் இதில் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. இதில் போட்டுக்கிட்டால் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவ்வளோ போட முடியல, கஷ்டம்னா டெய்லி அத்தி மரம் டச் பண்ணணும். அத்தி மரம் டச் பண்ணால் அதில் வந்து சுக்ரன் வாசிக்கிறார். சுக்ரன்னா டைமண்டு. நான் டெய்லி வாக் பண்ண போகிற டச் பண்ணுவேன். நீங்கள் சும்மா சொல்ல மாட்டேன். நான் பிறந்த நாள் என்னோட நாளைச்சு அன்றைக்கி எப்படியோ கடவுளை இன்றைக்கி 1 லட்சம் கொடுங்கன்னு கேட்டேன். அன்றைக்கி 3 லட்சம் கொடுத்துட்டாரு. நான் பயந்தே போயிட்டேன். இதை இப்படி என்ன இப்போ ரஜினிகாந்த் பாபா படத்தில் கேட்குறேன்னா சும்மா அந்த காற்று அப்படியே வரணுன்னா அதே மாதிரி சும்மா நேற்று கூட நான் போய் கேட்டேன். நேற்றுல முந்தின நாள் அந்த மரத்தை வந்து டச் நான் ஒரு சேனல் ஓனர் 2 பேரும் வாக் பண்ணோம். நாங்கள் பெரிய இடத்துல வாக் பண்ணோம். காலையில் வாக் பண்ணி தான் நான் காலையில் லைவ் போகிறேன். காலையில் 8 to 9 மணிக்கு நான் லைவ் போகிறேன். அவர் சேனலுக்கு அவர் போயிடுவார். நாங்கள் 2 பேரும் டச் பண்ண நான் வந்து டச் பண்ணிவிட்டு சும்மா நடக்குமா இது உண்மையாக நடக்குமான்னு நான் டச் பண்ணிட்டு கேட்டுட்டேன். திரும்பி பயந்து போயிட்டு என்னடா எப்படி நடக்குது, ஆனால் பயந்துட்டேன். இது உண்மை. நீங்கள் அந்த அத்தி மரத்தில் சுக்ரன் வாசிக்கிறாரு. இந்த அத்தி மரம் பாட்டில் எவ்வளோ ஃபேமஸ் இருக்குது. எவ்வளோ பாட்டு இருந்தாலும் அந்த மரம் அத்தி மரத்தில் ஆலமரம் அத்தி மரம் இந்த பாட்டு எப்படி நல்லா சிவாஜி கணேசன் எவ்வளோ நல்லா வந்துருக்கு. இந்த மாதிரி பாட்டு நான் நிறைய கேட்கும் அந்த பாட்டெல்லாம். அத்தி மரத்தில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டச் பண்ணணும். பவர் வந்து ஆமாம், நம்மளோட நெகட்டிவ் அப்படியே இழுக்கும். நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு கடவுளை வேண்டிக்கணும். நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணணும். எனக்கு கல்யாணம் ஆகணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு கெட்டு போயிருக்கு, உடம்பு நல்லா இருக்கும், எனக்கு பணம் வேணும். நீங்கள் டச் பண்ண ஒரு 5 minutes ப்ரேயர் பண்ணி. இப்போ ரஜினிகாந்த் ப்ரே பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போக மாட்டார், சும்மா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் அந்த அத்திமரம் டச் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், சக்ஸஸ் நிறைய வரும். அருமையான தகவலாக இருக்குது. அழைப்புக்கு நன்றிமா. அண்ட் உங்களுடைய மகளுக்கான ராசி கற்கள் என்ன அப்படின்றத குருஜி சொல்லிட்டாரு. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ள உடனே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஸ்வஸ்திக் ஜெம் விருப்ப நிலையத்துக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, லைனில் தாம்மா இருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து மேடம். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக. சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 9/2/70 மேடம். ஓகே. 9 February 1970 பிறந்த 70 மேடம். அந்த 1970 பிறந்த நேரம் சொல்லுங்க. 4:37 சாயந்தரம். 4:37ங்களா? 4:37 சாயந்தரம். 4:37 PM. ஆமா. ஓகே. என்ன சார்ந்த கேள்வி கேட்க போறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னோட உடல்நிலை சரியில்லை. வேலை வாய்ப்பு சரியில்லை மேடம். ஓகே. இப்போ கரண்டா எங்க வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பிரிண்டிங் ப்ராசஸ்ல. மறுபடியும் ரொட்டி சொல்றீங்களா? பிரிண்டிங் ப்ராசஸ் மேடம். பிரிண்டிங்ல இருக்கீங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. உடல் ரீதியா உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் இருக்கு? அடிக்கடி தொந்தரவு வந்துட்டே மேடம். ஓகே ஓகே. ஆஸ்பத்திரி போக வேண்டியதாக இருக்கு. சரி, இப்போ குருஜி கிட்ட என்ன விவரம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி மேடம். சார், உங்கள் ஜாதகத்தில் வந்து
கடக லக்னத்தில் பிறந்துக்கிறீங்க. அதே மாதிரி சார் மிதுன லக்கணம் வருது சார் ஜாதகத்தில். இல்லை கடக லக்னம் வந்துட்டு இருக்குது. சரிங்க சார். கடக லக்னம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசி வந்து மீன ராசி. ஆமாங்க சார். ஆமாம், மீன ராசியில் பிறந்துக்கிறீங்க. சரி. அதே மாதிரி மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கா? மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. குழந்தைங்க 2 பொண்ணு சார், ஒரு பையன் டெத் ஆகிட்டார் சார். ஆமாம் இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து மிதுன லக்னம் கடக லக்னம் தான். சரி சார். ஆமாம், கடக லக்னதவங்களுக்கு தான் வந்து குழந்தை இறந்து போகிறது பாக்கியம் நிறைய இருக்குது. சரி. இந்த இந்திரா காந்தி கடக லக்னம், அவர் பையன் இறந்துட்டாரு. அதே மாதிரி கடக லக்னுக்கு அவங்களுக்கு மட்டும் அப்படி தான். தண்ணி ஒரு வாட்டி எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப ஒரு வாட்டி இல்லாமல் போய்டும். அந்த கடக லக்னம் வந்து தண்ணி மாதிரி, அதே மாதிரி தான். வந்து என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப ஹெல்த்துக்காக நான் சொல்ல போகிறேன். ஹெல்த்துக்கே நீங்கள் வந்து என்ன கல் போட்டால் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்து போட்டுக்கணுன்னா, ஹெல்த்துக்காக நான் சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து ஹெல்த்துக்காக என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பச்சை போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கனக புஷ்யராகம் இங்கே 2 போடணும். 2 போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீடு வந்து தங்குற இடத்துல நீங்கள் வந்து வாஸ்து பண்ணிக்கணும். இந்த நெகட்டிவ் ஸ்டோன் எல்லாம் இருக்குது, நெகட்டிவ் போகிறதுக்காக கல்லெல்லாம் இருக்குது, நெகட்டிவ் போகிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் தூங்குறீங்க பார்த்தீங்களா, தூங்குற போகிற ஒரு நீலக்கல் இருக்குது. இந்த வந்து பிக் பாஸில் இது தான் போட்டிருந்தார். நான் பிக் பாஸில் 148 நாள் இருந்தேன். அப்போது இந்த பிக் பாஸ் வாஸ்துவில் கேமரா ரூமு, தங்குற ரூமில் அதே மாதிரி கேமரா இது எல்லா இடத்துலையும் ஸ்டோன் போட்டிருக்காரு. ஏன்னா நிறைய பேசுகிறது தான் உங்களுக்கு வேலை. ஏன்னா நான் 148 நாள் இருந்தேன் பிக் பாஸில். நான் தான் வின்னான், எனக்கு கொடுக்கலாம் நல்லா. அதனால தான் அந்த ஸ்டோன் வந்து நல்லா ஹெல்ப் பச்சை மற்ற நீலக்கல் ஸ்டோன் வந்து இருக்குது. உங்கள் தூங்குகிற இடத்துல பக்கத்தில் வச்சுக்கணும். அந்த ஸ்டோன் வேறு, இந்த ஒரிஜினல் கல்லுக்கு அடுத்த கல் அது. அந்த கல்லை நீங்கள் வச்சுக்கிட்டாலே சூப்பர் சக்ஸஸ் கொடுக்கும். உங்கள் உடம்புல கரெக்டாக கிளியர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா பிக் பாஸில் காய்ச்சல் வரல, அது வரல, இது வரல, சும்மா சண்டை போட்டுக்க. அவ்வளோ ஸ்ட்ராங் வருதுக்கு ஸ்டோன் வச்சுக்கோ. பிக் பாஸ் உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி ஸ்டோன்ஸ் இருக்கும். பக்கத்தில் ஸ்டோன் இருக்குது. ஸ்டோன்ஸுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக ஆரோக்கிய பாக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போது